தன்னை பார்க்க வந்து செத்தவனை பார்க்காம விட்டுட்டு ஓடின தலைவனுங்க. மக்கள் போராட்டத்தை பார்த்து அவர்கள் பிரச்சனையை அறிந்து கண்டறிந்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு செய்யக்கூடிய தலைவன். இவன் வந்து மத துவேஷத்தை ஏற்படுத்துறவன் எப்படி ஆன்மீகத்தை வழிவிடுவான்னு அர்த்தம். அவன் பேர் தீவிரவாதிங்க. இதை வந்து சேகர்பாபு இம்மீடியட்டா அவனை அத்தனை வேலையும் சரவுண்ட் பண்ணி சர்க்கிள் பண்ணி அரெஸ்ட் பண்ணி அவனை அத்தனை வேலையுமே மத நல்லத்துக்கு எதிராக செயல்பட்டான்னு சொல்லி உள்ள அடைச்சி. அமைச்சர் அப்படி அந்த வார்த்தையில பேசலாமா? அப்புறம் நீ பேசினா உனக்கு திரும்பி கிடைக்குங்களா? அலோலியா பாபுன்னு சொன்னார்ல இந்த ஹெச் ராஜா 7846 கோடி விக்ளைம் பண்ணியிருக்காருங்க சேகர்பாபு. 3500 இருந்து 4000 கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம். சங்கி பேசுறானே எவனா ஒருத்தம் பண்ணியிருக்கானா? சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவொலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் திரு பொன்ராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஃபெலிக்ஸ். அதாவது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை திமுக ஆட்சிக்கு வந்தால் செயல்படுத்துவோம் அப்படின்னு இப்போ இருக்கிற முதலமைச்சர் வந்து தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாரு. ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட அமைப்புகள் இந்த 4.5 வருடங்களாக அதற்காக போராடிட்டு இருக்காங்க. சமீபமாக சென்ற வாரத்தில் வந்து ரொம்ப கடுமையாக அந்த போராட்டம் நடந்தது. போலீஸாரும் வாகனத்தில் அவங்கள ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அமைச்சர்கள் லேவாவேலு, தங்கம் தென்னரசுலாம் அவங்களை கூப்பிட்டு பேசி ஒரு சமரசத்துக்கு வந்திருக்கிறாங்க. இன்று அந்த பழைய ஓய்வூதியத்திற்கு பதிலாக தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருப்பதாக செய்தி வந்திருக்கு. அரசு ஊழியர்களுக்கு இது ஒரு பெரிய இனிப்பான செய்தி அப்படின்னு சொல்லலாம். எப்படி பார்க்குறீங்க? இது வந்து திரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களது ஆட்சியின் மேல அவர் வைத்திருக்க நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது. மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியின் வளர்ச்சியின் குரோத்தில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வைத்திருக்க நம்பிக்கையை இந்த முடிவு வந்து பிரதிபலிக்கிறது. ஏன் இந்த முடிவு அப்படின்னா, உண்மையிலே இது ஒரு நல்ல முடிவு. ஓல்டு பென்ஷனை கொண்டு வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. எனது அருண் ஜேட்லியும் ப. சிதம்பரமும் தொடர்ந்து செயல்படுத்தி ஒட்டுமொத்த அரசு பணியாளர்களது எதிர்காலத்தையே கேள்விக்குள்ளாக்கியவர்கள் அருண் ஜேட்லியும் ப. சிதம்பரம். அதனால் ஏற்பட்ட விளைவு தான் அந்த புது பென்ஷன் ஸ்கீம், நியூ பென்ஷன் ஸ்கீம். அப்போ ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு டிடக்ஷன், ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு பெனிஃபிட் வந்து லாங் பெனிஃபிட்டு நியூ பென்ஷன் ஸ்கீமில் கிடையாது. கான்ட்ரிபியூட்டரி தான் அது. அப்போ அந்த வரும்பொழுது அதனால் வந்து பென்ஷனர்களுக்கு அரசு, அதாவது ஒரு அரசு வேலை பார்த்து ஓய்வு பெறுபவர்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது. அவங்களுக்கு பிஸ்னஸ் ஆப்ஷன்ஸோ வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது. அரசு வேலையில் ஈடுபடுறாங்க, நேர்மையாக நியாயமாக எத்தனையோ பேர் இருக்காங்க. ஒரு சில பேர் குற்றம் செய்யலாம், ஒரு சில பேர் ஊழல் பண்ணலாம், ஒரு சில பேர் சொத்து சேர்த்திருக்கலாம். அது தனி. அவர்கள் சட்டத்தின் பிடியில் மாட்டியிருக்கலாம், மாட்டாமல் இருக்கலாம், இல்லை தப்பி சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களை எடுத்து பார்க்கும் பொழுது ஓல்டு பென்ஷன் வந்து ஒரு வரப்பிரசாதம். அந்த வரப்பிரசாதத்தை எதிர்த்து ஜாக்டோ ஜியோ வந்து கேட்டு போராடி கொண்டிருந்தது. அது திமுகவும் ஆதரவளித்தது. எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை நாங்கள் நிறைவேற்றுறோம்னு சொன்னாங்க. எப்படி நிறைவேற்றுறாரு? ஏன் நிறைவேற்ற முடியல எவ்வளோ நாளா அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி 6 to 7% தான், கீழே தான் இருந்துச்சு. இந்த 4.5 ஆண்டு காலத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எடுத்த அதிதீவிர நடவடிக்கைகள் விளைவாக கடனை கட்டுக்குள் வைத்திருக்கிறார். இல்லை, இப்பவும் கடன் சும்மா ஏறிட்டே இருக்குன்னு தானே சொல்றாங்க. என்ன ஏறிட்டு இருக்கு? பொருளாதாரம் ஏறிட்டு இருக்குல்ல. 20 லட்சம் கோடி இருந்த பொருளாதாரத்தை எடப்பாடி பழனிசாமி விட்டுட்டு போகும்போதும் பொருளாதாரம் எவ்வளோ தெரியுமா? 20 லட்சம் கோடி. ஸ்டாலின் வந்து இந்த 4.5 ஆண்டு காலத்தில் 11,19,000 கோடிய பொருளாதாரத்தை உயர்த்தியிருக்கார். எப்படி உயர்த்துறாரு?
சும்மா ஜஸ்ட் லைக் தட் உயர்த்தல. ஃபஸ்ட்டு உயர்த்தணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வரணும். இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வரணும்னா ஃபஸ்ட்டு லா அண்ட் ஆர்டர் ஒழுங்காக இருக்கணும். சட்டம் ஒழுங்கு ஒழுங்காக இருக்கணும். அமைதியாக இருக்கணும். மாநிலம் அமைதியாக இருக்கணும். வளர்ச்சிக்கான ஏதுவான மாநிலமாக இருக்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் இணைந்து செய்ய முடியாத காரியத்தை 2 மடங்காக அந்நிய நாட்டு முதலீட்டை ஈர்த்து சாதனை படைத்திருக்கிறார் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இப்ப தேர்தல் வருது, அதனால இந்த அறிவிப்பு வந்திருக்குன்னு கூட சொல்லுவாங்க. இருக்கலாம், அதை பார்த்து இப்போ பிரச்சனை இல்லை. தேர்தல் வந்தா என்ன? ஆனால் தேர்தல் வந்தாலும் அறிவிக்க முடியாத நிலையில் ஒரு அரசை வைத்திருந்தால் எப்படி அறிவிக்க முடியும்? இப்போ அறிவிக்கிறாரு, இது செயல்படுத்த முடியுமா முடியாதா அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். ஏற்கனவே 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, புதுமை பெண் திட்டம் இருக்கு, தமிழ் புதல்வன் திட்டம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இது எக்ஸ்ட்ரா படன் ஒரு 13,000 கோடி, வருஷத்துக்கு 13,000 கோடி. என்ன குடிமொழிக்கு போச்சு? இப்போ வந்து நம்ம வாங்கக்கூடிய ஒட்டுமொத்த டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ 26%, 26லேருந்து 28%க்குள்ளே இருக்கணும். 28%ல் இருக்கும் நம்ம. இப்போ போன வருடம் 28.83%லேருந்து இன்னைக்கு 28%ஆக குறைச்சிருக்காரு. யார்? டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ. அப்படின்னா வந்து பொருளாதாரம் வளர்ந்துருக்கு, கடன் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். 0.83% குறைஞ்சிருக்கு அப்படின்னா பொருளாதாரம் வளர வளர கடன் குறையன்னா ஒழுங்காக பேமெண்ட் போகுதுன்னு அர்த்தம், ஒழுங்காக இன்ட்ரெஸ்ட் போகுதுன்னு அர்த்தம். இத்தனையும் வந்து பொருளாதாரத்தை உயர்த்தி கடனை குறைச்சி மத்திய அரசு உத்தரப்பிரதேசத்துக்கு 7.5 லட்சம் கோடி கொடுக்குது டேக்ஸ் டெவல்யூஷனில், பீகாருக்கு 4,23,000 கோடி கொடுக்குது டேக்ஸ் டெவல்யூஷனில், தமிழ்நாட்டுக்கு 1,75,000 கோடி தான் டேக்ஸ் டெவல்யூஷனில் கொடுத்துருக்கு. ஆனால் உத்தரப்பிரதேசத்தையும் பீகாரை விட அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணது தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா, ஒட்டுமொத்த சவுத் இந்தியா ஸ்டேட்ஸும் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸை வட மாநிலங்களை விட டேக்ஸ் டெவல்யூஷனில் கம்மியாக தான் கிடைக்குது. இதை வைத்துக்கொண்டு பொருளாதாரத்தை முன்னேற்றுவது லேசான விஷயம் இல்லைங்க. இதை வைத்துக்கொண்டு மகளிர் உதவித்தொகை கொடுப்பது லேசான விஷயம் இல்லைங்க. இதை வைத்துக்கொண்டு 1000 ரூபா புதுமை பெண் திட்டத்துக்கு கொடுப்பது லேசான விஷயம் இல்லைங்க. இதை வைத்துக்கொண்டு தமிழ் புதல்வனுக்கு திட்டத்தில் 1000 ரூபா கொடுப்பது லேசான விஷயம் இல்லை. இதை வைத்துக்கொண்டு 42 லட்சம் பேரை ஸ்கில் டெவலப்மெண்ட்டு ஸ்கில்லாக உருவாக்குறது லேசான விஷயம் இல்லைங்க. இதை வைத்துக்கொண்டு 44 ஸ்டேடியத்தை, விளையாட்டு ஸ்டேடியத்தை உலகத்தரத்தோடு உருவாக்குவது, தமிழகம் முழுக்க உருவாக்குவது லேசான விஷயம் இல்லை. மகளிர் உரிமை பயணம், இலவச பஸ் பயணம், புது பஸ் ப்ரொக்யூர்மெண்ட்டு, இதெல்லாம் லேசான விஷயம் கிடையாதுங்க. இத்தனையும் பண்ணிட்டு கடனையும் கட்டுக்குள்ள வைத்துக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி நிர்வாகத்தினுடைய வெளிப்பாடு. ஃபினான்ஸ் செக்ரட்டரி பெஸ்ட் ஃபினான்ஸ் செக்ரட்டரி, பெஸ்ட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர், பெஸ்ட்டு வந்து இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர், இது மாதிரி பல்வேறு துறைகளை சேர்ந்த திறமையானவர்களை வைத்து டெப்டி சீஃப் மினிஸ்டர், இப்படி பல்வேறு ஆளுங்க திறமையான வைத்து தானே இந்த வளர்ச்சியை சாதிக்க முடியும். அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர், இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர், ஒவ்வொரு மினிஸ்டரும் தன் கடமை உணர்ந்திருப்பாங்க. ஊழல் நடக்குது, எல்லா துறையிலையும் ஊழல் நடக்குது. டெண்டரா ஊழல், நிலப்பத்திரமா ஊழல், எந்த டெண்டர் எடுத்தாலும் ஊழல் நடக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. அது ஏடிஎம்கேல நடக்குது, டிஎம்கேல நடக்குது தான் செய்யுது. அதை தாண்டி வளர்ச்சி வருதா? அதை தாண்டி அங்கே வருதா? அங்கே தான் குற்றச்செயல்கள் நடக்குது. ஆனால் அதை தாண்டி எத்தனை குற்றங்கள் சட்டத்தின் முன்பாக தண்டிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே தான் தமிழ்நாடு ஸ்கோர் பண்ணுது. அதிகமான குற்றங்கள் தமிழ்நாட்டில் நடக்குது. ஏன்னா அதிகமான குற்றத்தை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். அதனால அதிகமான குற்றங்கள் நடக்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இருக்குது. என்ன நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம்? உத்தரப்பிரதேசம் எதையுமே ரெக்கார்டே பண்ண மாட்டான். இங்கேயே தமிழ்நாட்டு போலீஸ்லேயே எஃப்ஐஆர் போட மாட்டான்னு குற்றச்சாட்டு இருக்கா இல்லையா? எஃப்ஐஆர் போட மாட்டேங்குது. இன்ன வரைக்கும் எஃப்ஐஆர் போட மாட்டான்ல. ஒரு கண்ணு முன்னால் ஒயிட் காலர் கிரைம் பண்ணி போனவனுக்கு மேலே எஃப்ஐஆர் போட மாட்டான். கண்ணு முன்னால் கொலை பண்ணிட்டு போனவனுக்கு எஃப்ஐஆர் போட மாட்டான். திருடிட்டு போனவனுக்கு எஃப்ஐஆர் போட மாட்டான். அராஜகம் பண்ணுறவனுக்கு எஃப்ஐஆர் போட மாட்டான். இது நடக்க தானே செய்யுது. அதையும் தாண்டி அதிகமான குற்றச்சம்பவங்களை ரெக்கார்ட் பண்ணுறது தமிழ்நாடு போலீஸ். அதையும் தாண்டி அதிகமான குற்றச்சம்பவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பது தமிழ்நாடு போலீஸு. அப்போ பிரச்சனை இல்லாத ஏதாவது இருக்கா? எங்கேயாவது இருக்கான்னு சொல்லுங்க. இல்லை.
அப்ப இதுலயும் தாண்டி ஒரு முதலமைச்சர் வந்து சாதிக்கிறாருன்னா, அந்த முதலமைச்சர் வந்து ஒரு சிறந்த ஆட்சி முறை நிர்வாகத்தை தலைமை லீடர்ஷிப்ப குடுக்குறாருன்னு அர்த்தம். அப்ப அந்த லீடர்ஷிப்ப அவர் குடுக்குறதுனால தான் இன்னைக்கு வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. நம்ம டெப்ட் டூ ஜிடிபி ரேஷியோ 28%, 0.83% குறைச்சிருக்கோம். 13,000 கோடி வந்தா கூட நம்ம டெப்ட் டெப்ட் டு ஜிடிபி வந்து 3%க்குள்ள தான் வச்சிருக்கோம். கட்டுக்குள்ள தான் வச்சிருக்கோம். வி கேன் கோ அப் டு 4%. இன்னொரு 4% போனா இன்னும் 30,000 கோடி லோன் வாங்கலாம். 30,000 கோடி லோன் வாங்கினா 13,000 கோடி ஓல்டு பென்ஷனுக்கு ஈஸியா முடிச்சுட்டு போயிடலாம். கொடுத்துட்டு போயிடலாம். பொருளாதாரத்தை வளர்ச்சியில கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஸ்டாலின். அதை அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே மாநிலத்தினுடைய பொருளாதாரம் இன்னைக்கு 11.19%க்கு போன 6 மாசத்துக்கு முன்னால இருந்தது. இன்னைக்கு 16% பொருளாதார வளர்ச்சி நாமினல் ஜிடிபி வந்திருக்குன்னு ஆர்பிஐ ரெக்கார்டு சொல்லுது. நம்ம சொல்லல. ஆர்பிஐ ரெக்கார்டு சொல்லுது. அப்ப அந்த அந்த நம்பிக்கையில அப்ப என்னால் இந்த தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய முடியும். என்னால் தமிழர்கள் இளைஞர்களுக்கு வளமான வாழ்க்கையை காட்ட முடியும். என்னால் தமிழகத்தினுடைய மக்களுக்கு ஒரு அமைதியான ஒரு சட்ட ஒழுங்கை நிலைநாட்டக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை தர முடியும். என்னால் இந்த வாழ்க்கை மக்களுக்கு ஒரு எளிமையான தொழில் செய்வதற்கு ஏற்ற ஒரு இடமாக மாற்ற முடியும். இன்னும் குறை இருக்கு. என்னென்ன குறை இருக்கு? ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி எந்த சப்போர்ட்டும் பண்ணுறதில்ல. எம்எஸ்எம்இ எல்லாம் திராட்டில் விட்டு நிற்கிறாங்க, தெருவில் நிற்கிறாங்க. மத்திய அரசு பண்ணுறதில்ல, மாநில அரசு பண்ணுறதில்ல. ஹையர் எஜுகேஷன் செக்டார் டோட்டலாக இப்போ என்னது, இந்த 13,000 கோடியை ஓல்டு பென்ஷன் கொடுக்குறப்ப ஹையர் எஜுகேஷன் செக்டார் வந்து 8,400 கோடி தான் பட்ஜெட்டு. ஸ்கூல் எஜுகேஷன் 42,000 கோடி பட்ஜெட்டு. 8,400 கோடி பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து யூனிவர்சிட்டிக்கும் ஃபண்ட் இல்லை, சேலரி போட முடியல, பென்ஷன் போட முடியல, யூனிவர்சிட்டி லேண்டை விற்க வேண்டிய சூழல் ஏற்படுது. இதில் வந்து கவர்னர் தலையிட்டு அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக NEP 2020 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி 1,800 ஆசிரியர்களை நீக்குவதற்கு அண்ணா யூனிவர்சிட்டி காரணமாக இருந்திருக்கு. 23 பல்கலைக்கழகத்தில் 13 பல்கலைக்கழகத்துக்கு வைஸ் சான்சலர் கிடையாது. இங்கே ரிசர்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் கவர்னர் எதிர்த்து போராடி பல்கலைக்கழக திருத்த சட்டம் மசோதாவுக்கு அங்கீகாரம் வாங்கிட்டு வந்தால் உடனடியாக மத்திய அரசு விக்சித் பாரத் சிக்ஷா அபியான்ற திட்டத்தை கொண்டு வந்து ஒட்டுமொத்த யூனிவர்சிட்டியும், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து யூனிவர்சிட்டியும் தன் கண்ட்ரோலில் எடுத்து சேஃப்ரனைஸ் பண்ண பார்க்குது, சான்ஸ்கிரிட்டைஸ் பண்ண பார்க்குது, மல்டிபிள் எக்ஸிட்டை வச்சு வெளியே அனுப்ப பார்க்குது. இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? அப்போ இத்தனைக்கும் எதிர்த்து குரல் கொடுக்கணும், சட்ட போராட்டம் நடத்தணும், கவர்னர் எதிர்த்து அரசு நடத்தணும், மத்திய அரசினுடைய நிதி பாராமுகத்தை எதிர்த்து பொருளாதாரத்தை வளர்க்கணும். ஏங்க ஒரு முதலமைச்சருக்கு எத்தனை கொடுப்பீங்க தொல்லை? இத்தனை மீறி ஒரு முதலமைச்சர் பண்ணுறாருன்னா, அதுவும் இந்தியாவிலேயே முதல் மாநிலத்திற்கு கொண்டு வருவதற்கு அனைத்து பராமீட்டர்லையும் கொண்டு வராருன்னா இப்போ பெஸ்ட் முதலமைச்சரா இல்லையா? அவர் எப்படிங்க நீங்கள் குறை சொல்லுவீங்க? நான் இப்போ என்னென்ன குறை சொல்லியிருக்கேன். ஹையர் எஜுகேஷனில் ப்ராப்ளம் இருக்குது, சட்டம் ஒழுங்கில் ப்ராப்ளம் இருக்குது, இபியில் ப்ராப்ளம் இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ ஜாக்டோ ஜியோ ஊழியர்கள் பிரச்சனையை இப்போ தீர்த்திருக்காரு. துப்புரவு பணியாளர்கள் 8,800 பேருக்கு பெர்மனன்ட் ஜாப் கொடுத்துருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு தாங்க இருக்காரு. மக்களுடைய கோரிக்கைகளை செவிமடுத்து கேட்கக்கூடிய ஒரு தலைவனாக இருக்கார்ல. செத்தவனை தன்னை பார்க்க வந்து செத்தவனை பார்க்காம விட்டுட்டு ஓடின தலைவனுங்க. மக்கள் போராட்டத்தை பார்த்து அவர்கள் பிரச்சனையை அறிந்து கண்டறிந்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு செய்யக்கூடிய தலைவனுங்க. வித்தியாசம் இருக்குல்ல இல்லையா? அதான் வித்தியாசம். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அப்படிங்கிற இடத்துல தானுமலையான் கோயில், அந்த கோயிலில் ஒரு தேரோட்டம் நடக்குது. இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அதை லீட் பண்ணுறாரு. அரசியல் கட்சி தலைவர்களும் அங்கே இருக்கிறாங்க. அப்போ சிலர் சேகர்பாபுக்கு எதிராக கோஷம் எழுப்புவதாக சொல்லி பாரத் மாதா கி ஜே, வீர சவார்கருக்கு ஜே
வீர சிவாஜிக்கு ஜெயன்லாம் கோஷம் எழுப்புறாங்க. சேகர் பாபு ரொம்ப கடுமையா அவங்கள திட்டுறாரு. சோறு தான் திங்கிறீங்களா? இல்ல வேற ஏதாவது திங்கிறீங்களான்ற லாங்குவேஜ்ல ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்காரு. அவர் பேசுனது ரொம்ப வைரலா இருக்கு. அதுக்கப்புறம் பிரஸ் கிட்ட அவர் சொல்றாரு. அதாவது இறை வழிபாட்டுல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவையில்லாதது அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே திருப்பரங்குன்றம் இஷ்யூல நம்ம பார்த்தோம். அவங்க அந்த சர்வேக்கல்ல தீபம் ஏற்றணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. அத காவல்துறை அனுமதிக்கல. நீதியரசர் வந்து இப்ப கூட பொது மேடையில பேசியிருக்காரு. என்றாவது ஒரு நாள் நாங்க அந்த கல்லுல தீபத்தை ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இந்த ஆன்மீக திருத்தலங்கள்ல வர சர்ச்சைகள எப்படி பார்க்குறீங்க? குறிப்பா சமீபத்தில ஒரு படம் YouTubeல வெளியாச்சு. அந்த படத்துல கூட அல்லேலூயா பாபு அப்படின்னு சேகர் பாபுவ விமர்சனம் பண்ணாங்க. எப்படி பார்க்குறீங்க? என்ன கோயில் அது? தானுமலையான் கோயில் சுசீந்திரம்ல இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம். சுசீந்திரம் தானுமலையானுக்கும் சவர்க்கருக்கு என்ன சம்பந்தம்? சுசீந்திரம் தானுமலையான் கோயிலுக்கும் சிவாஜிக்கு என்ன சம்பந்தம்? சுசீந்திரம் தானுமலையான் கோயிலுக்கும் பாரத் மாதாக்கும் என்ன சம்பந்தம்? அது ஒரு சிவாஜி அது ஒரு அரசியல் கோஷமா போடுறாங்க. அப்போ கோயிலில் வந்து ஒருத்தன் அரசியல் கோஷம் போடுறான் அப்படின்னா, கோயிலை வந்து மத கலவரத்துக்கான இடமாக மாற்ற ஒருத்தன் துணிகிறான் என்று சொன்னால் அவன் தீவிரவாதி இல்லையா? திருப்பரங்குன்றம் கோயில்லயே அதே தானே பண்ணாங்க. அவங்க பாரத் மாதா கி ஜெய் தான். நான் என்ன சொல்கிறேன், சேகர் பாபு இப்படிலாம் வைகிறத விட்டுட்டு ஏங்க மத கலவரத்தை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய மண்டக்காடு கலவரம் உங்களுக்கு தெரியுமில்ல? கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட் தெரியுமில்ல உங்களுக்கு? திருப்பரங்குன்றத்தில் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமில்ல உங்களுக்கு? இப்போ இவங்க என்ன நினச்சிட்டு இருக்க என்ன இல்ல சார், இப்ப நீங்க சொல்ற சம்பவங்கள்லாம் வந்து அதன் மூலமா பாஜக வளர்ந்திருக்கு அந்த பகுதியில. ஆமா, அங்கதான் வந்து இல்ல அப்ப மீண்டும் ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்னு தானே அரசு யோசிக்கும். அதனாலதான் பொறுமை காத்துக்கிட்டே போயிட்டு இருக்காரு. சேகர் பாபுன்றதுனால அவர் வந்து கொஞ்சம் மென்மையா சொல்லியிருக்காருன்னு நம்ம சொல்லலாம். அதுவும் தேர்தல் வர சமயம் இது. வந்தாண்ணா அப்ப இவங்களை இப்படித்தானே டீல் பண்ணணும். ஒரு 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 அப்ப சுவாமி அவங்க மதிச்சாங்களா? தானுலிங்க சாமியை மதிச்சாங்களா? அந்த சுவாமிக்கு அவமரியாதை பண்ணவங்களா நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? அந்த சாமியை வந்து அந்த சாமியினுடைய நாமத்தை போற்றுவது தான் அந்த கோயில் தளத்துல சாமிக்கு செய்யக்கூடிய மரியாதை தானே? அந்த வீட்டில் உங்க வீட்டில் ஒருத்தன் உள்ள வரான். உள்ள வந்து உங்களை வந்து கண்ட மணிக்கே பேசுறான்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? ஒன்று போலீஸில் பிடிச்சி கொடுப்பீங்க, இல்லைன்னா செருப்பு எடுத்து அடிப்பீங்க, இல்லை விளக்கமாத்த எடுத்து அடிப்பீங்க, இல்லை என்ன பண்ணுவீங்க? கம்பெடுத்து சிலம்பெடுத்து 4 சுற்றி சுற்றி அடித்து விரட்டி விடுவீங்க. இதானே பண்ணுவீங்க? அப்போ இவங்களெல்லாம் எப்படி ஒரு 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 கோயில் ஸ்தலத்தை நீங்க வந்து மத கலவரத்துக்கான இடமாக அது வந்து ஒரு சின்ன ஒரு நபரால கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. அது கூட நடந்துடக்கூடாதுன்னு அரசு கண்காணிக்கும். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்க வேற நீங்க அடிக்கிறதுக்கு பயந்துட்டு உட்காந்துருக்கு தமிழ்நாடு போலீஸ். தூக்கி போட்டு 4 மிதி மிதிச்சா எவன் இருப்பாங்க? ஏங்க தீவிரவாதிகளை மாதிரி தாங்க ஹேண்டில் பண்ணணும். எதுக்கு மோடி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்றாரு? ஏங்க பண்ணாரு? பகல்காம்ல தாக்குதல் நடத்துறாங்க, இல்ல 20 பேர் செத்தாங்க. அவங்க இந்தியாவில் ஆட்சியில் இருக்கு ஒரு அரசியல் கட்சி. அரசியல் கட்சினா எங்க அரசியல் பேசணுமோ அங்க பேசணும். கோயில்ல வந்து நீ அரசியல் பேசுறீங்கன்னா மதத்தை வந்து நீ அரசியலுக்கு பயன்படுத்துற. சேகர் பாபு திராவிட ஆன்மீகம் அகைன்ஸ்ட் தி கான்ஸ்டிடியூஷனுங்க அது. சரி, இப்ப சேகர் பாபுவும் திராவிட ஆன்மீகம்னு சொல்றாரு, சட்டமன்றத்திலே பேசுறாரு. ஆன்மீகத்துல 1008 ஆன்மீகம் இருக்குங்க. தமிழ் ஆன்மீகம் இருக்கு, குலதெய்வ வழிபாடு இருக்கு, திராவிட ஆன்மீகம் இருக்கு, நார்த் இந்தியன் ஆன்மீகம் இருக்கு, வாரணாசி ஆன்மீகம் தனி, நார்த் ஈஸ்ட் ஆன்மீகம் தனி. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஆன்மீகம் இருக்குங்க. இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆன்மீகம் தானே. அந்தந்த பகுதி மக்களால் போற்றப்படுவது, அந்தந்த பகுதி மக்களால் வந்து மத நல்லிணக்கம் பேணப்படுவதற்கு பேர் தான் ஆன்மீகம். ஆன்மீகம்னா சாமி இறை வழிபாடு பேர் ஆன்மீகம் கிடையாது. இறை வழிபாடு என்பது ஒவ்வொருத்தருடைய சொந்த விருப்பம். புரிஞ்சுட்டீங்களா? இறை வழிபாடு வந்து ஆன்மீகம் கிடையாது. இறை வழிபாட்டுக்கு மேல இறை வழிபாடு இறைவன் நம்மளுக்கு கொடுத்த, அது முருகனா இருக்கட்டும், சிவனா இருக்கட்டும், விநாயகரா இருக்கட்டும், பார்வதியா இருக்கட்டும், பெருமாளா இருக்கட்டும், விஷ்ணுவா இருக்கட்டும், கிருஷ்ணராக இருக்கட்டும்,
சரிங்களா? அடுத்து வந்து ஜீசஸா இருக்கட்டும், புத்தரா இருக்கட்டும், அல்லாவா இருக்கட்டும், அ நபிகள் நாயகமா இருக்கட்டும், இல்ல வந்து குருத்வாரானுடைய பிரபந்தமா இருக்கட்டும். எல்லாம் என்ன சொல்லுது? ஆன்மீகத்தை ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்லுது. ஸ்பிரிச்சுவாலிட்டி எதை வச்சு கனெக்ட் ஆகுது? அன்பை வைத்து கனெக்ட் ஆகுது. அடுத்தவர்களை மதிக்கிறதுல கனெக்ட் ஆகுது. இவன் வந்து மத துவேஷத்தை ஏற்படுத்துறவன் எப்படி ஆன்மீகத்தை வழிவிடுவான்னு அர்த்தம்? அவன் பேர் தீவிரவாதிங்க. மத துவேஷத்தை விதைக்கிறவன் ஆன்மீக ஸ்தலத்துல ஒரு இறை வழிபாட்டு ஸ்தலத்துல போய் ஒருத்தன் வந்து அடுத்த அதாவது வந்து அரசியல் பேசுறவன் அவன் தீவிரவாதி. அவன் வந்து எங்க அரசியல் பேசினாலும் சரி, மத வழிபாட்டுல இறை வழிபாட்டுல அரசியல் கலந்தால் அவன் வந்து தீவிரவாதத்துக்கு தான் கொண்டு போய் சேர்க்கும். மத வழிபாட்டுல ஆன்மீகம் கலந்தால் அது அன்புக்கு வழி சேர்க்கும். அப்ப நீங்க அரசியல் தீவிரவாதத்துக்கு வழிவகுக்கக்கூடிய பாதையை செலக்ட் பண்ணி ஒரு 4 ரவுடி பசங்க நீங்க வந்து பாரத் மாதா கி ஜெய், இல்லை வந்து சவர்காருக்கு ஜெய், வீர சிவாஜிக்கு ஜெய்ன்னு சொல்லி அது சேகர்பாபு அமைச்சர் வர்ற இடத்துல அவரை இனிஷியேட் பண்ணி அவரை கேவலமாக பேசி இந்த மாதிரி நீங்க பேசினா அவர் வந்து பதில் கொடுக்காம என்ன சொல்லணும்? இல்ல ஒரு அமைச்சர் அப்படி பேசலாமான்னு கேக்குறாங்க. யாரு? ஒரு அமைச்சர் அப்படி அந்த வார்த்தையில பேசலாமா? அப்புறம் நீ பேசினா உனக்கு திரும்பி கிடைக்கும்ல. அதாவது இப்ப நீங்க இப்ப சில நாட்களுக்கு முன்பாக கூட தமிழிசை ஒரு கோயிலுக்கு போறாங்க. அவங்கள என்னம்மா இத்தனை பேரை கூட்டு போறீங்க அப்படின்னு கேக்குறாரு. இல்ல நாங்க மக்களோட மக்களா தான் நீங்க மக்களோட மக்களா உங்க கூட வந்தவங்க எல்லாம் உள்ள விட முடியாது, கூட்டத்தை கூட்டு வராதீங்கன்றாரு. ஒரு 2 மாநிலத்துக்கு கவர்னரா இருந்தவங்க அவங்கள அவரு எடுத்தறிஞ்சு பேசுறாருன்றத கூட சொல்றாங்க. கவர்னரா இருந்தவங்களுக்கு புரோட்டோகால் கிடையாது. என்ன புரோட்டோகால்? விஐபின்னு சொல்லி ஸ்பெஷலா அங்க இருக்கக்கூடிய அறநிலையத்துறை ஊழியர்கள் அவங்களுக்குன்னு ஸ்பெஷலா கூட்டு போனா மட்டும்தான் உண்டு. விஐபினா யார் வேணாலும் போகலாம். கவர்னரா இருந்தா தான் போகணும்னு அவசியம் கிடையாது. நவ் இஸ் நாட் அ கவர்னர். கவர்னராக இருந்தால் போலீஸ் வரும், உரிய புரோட்டோகால் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க, ப்ராப்பராக கூட்டு போவாங்க, அங்கே இது பண்ணுவாங்க. நீ கவர்னராக இருக்கிற மாதிரி இந்த அம்மா நினச்சிட்டு போனாங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த இப்போ சங்கிகளை அப்படிதான் டீல் பண்ணுங்கிறீங்களா? சங்கிகளை அப்படி யாரா இருந்தாலுங்க மதத்துல எவனா கிறிஸ்டியன் சர்ச்சில் போய் ஒருத்தன் வந்து மத துவேஷத்தை பிரசங்கம் பண்ணாலும் சரி, இல்லை இஸ்லாமிய மாஸ்கில் வந்து மத துவேஷத்தை பிரசங்கம் பண்ணாலும் சரி, இந்து கோயிலில் வந்து அரசியல் மத துவேஷத்தை பிரசங்கம் பண்ணாலும் சரி, அவர்கள் அத்தனை பேருமே தீவிர சிந்தனை உள்ளவர்களாகத்தான் கருதப்பட வேண்டும். இவர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்காவிட்டால் இவர்கள் வந்து மத நல்லிணத்திற்கு கெடுதலாக அமைவார்கள். இதை வந்து சேகர்பாபு இம்மீடியட்டாக அவனை அத்தனை வேலையும் சரவுண்ட் பண்ணி சர்க்கிள் பண்ணி அரெஸ்ட் பண்ணி அவனை அத்தனை வேலையுமே மத நல்லிணத்துக்கு எதிராக செயல்பட்டான்னு சொல்லி உள்ள அடைச்சிருக்கணும். அடைச்சி பாருங்க, நீங்க ஒரு 6 மாசம் போடுங்க குன்றத்தை எடுத்து வச்சு அடைச்சிருக்க. மத நல்லிணக்கத்தை இடையூறு செய்தான் இவன். கான்ஸ்டியூஷனுக்கு விரோதமா இறை வழிபாட்டு தளத்துல வந்து அரசியல் பேசி அங்க வந்து அவதூறு செய்தான், சாமி அவதூறு பண்ணான்னு சொல்லி நீங்க கேச போடுங்க, தூக்கி உள்ள போடுங்க. நீங்க சேகர்பாபு என்னங்க ஒரு திராவிட கட்சியிலிருந்து வந்தவருங்க. ஒரு திராவிட கட்சியிலிருந்து வந்து இன்னைக்கு வந்து ஒரு இந்துவா இருந்து இந்து கோயில்களை இந்து சாமிகளை வழிபட்டு தனக்குன்னு ஒரு குலதெய்வம் கோயில் இருக்கு, அவருக்கு தமிழ் குலதெய்வம் கோயில் இருக்கு, அவருக்குன்னு ஒரு பெருமாள் கோயில் இருக்கு, அவருக்குன்னு ஒரு சிவன் கோயில் இருக்கு. அவர் ஒவ்வொரு கோயிலுக்கு வந்து காவி வேட்டி கட்டிக்கிட்டு அவரு அதே இப்ப திராவிட இயக்கத்தவர்களும் அவர் விமர்சிக்கிறாங்கல்ல. விமர்சிப்பாங்க. ஒரு வேளையில அவர் எல்லாருக்குமான அமைச்சர், அவர் அப்படி இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அது எல்லாருக்குமான அமைச்சர், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரா இருக்கார், இந்துவாவே இருக்கார். சரிங்களா? 2 பக்கம் தான் விமர்சனங்கள் வருது. அது வரத்தான் செய்யும், அது வரத்தான் செய்யும். ஆனா அவர் என்ன பண்ணியிருக்காரு, என்ன சாதனை பண்ணியிருக்காரு சொல்லுங்க பார்ப்போம். வேணா ஒருத்தன் சொல்லுங்க. இது வரைக்கும் டெம்பிளை வந்து ரீக்ளைம் பண்ணியிருக்காரு. டெம்பிள் லேண்டு எவ்வளோ தெரியுமா? 7923 ஏக்கர். கிட்டத்தட்ட மதிப்பு எவ்வளோ தெரியுமா? ஒரு ஏக்கர் 1 கோடின்னு வச்சுக்கிட்டாங்க. 7846 கோடி ரிக்ளைம் பண்ணியிருக்காருங்க சேகர்பாபு. அடுத்து டெம்பிள் கான்சிக்ரேஷன், கும்பாபிஷேகம் 3500 4000 கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடத்திருக்காரு
சேகர்பாபு. இந்த சங்கி பேசுறானே எவனா ஒருத்தன் பண்ணியிருக்கானா? அவன் குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்கானா? இந்துன்னு சொல்றான்ல, இந்துன்னு எவன்லாம் சொல்றான். அலோலியா பாபுன்னு சொன்னா, அலோலியா பாபுன்னு சொன்னார்ல இந்த ஹெச் ராஜா படத்துல, சினிமா படத்துல. ஏன் பாண்டி கோயில்ல வந்து கிடா வெட்டி சோறு திங்க சொல்லுங்க. நம்ம பாண்டி கோயில்ல, நம்ம ஐயனார் கோயில்ல வந்து கிடா வெட்டி இந்து தானே அவரு. கிடா வெட்டி அந்த அந்த சாமியை கும்பிட சொல்லுங்க. ஏங்க ஏ எதுக்கெல்லாம் இது பண்ணணும்னு விவசாயம் இல்லையா? இப்ப இந்த சூழ்நிலை எப்படியாவது அடுத்து இன்னொரு உங்களுக்கு நான் முடிச்சுக்கிறேன். டெம்பிள் ரெனோவேஷன் மட்டும் பண்ணியிருக்காரு. எவ்வளவு? 2679 ரெனோவேஷன் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் ரெனோவேஷன் ப்ராஜெக்ட் அப்ரூவ்டு அது 12,960 ப்ராஜெக்ட் ரெனோவேஷன். இன்னும் 12,960 கோயில்களை ரெனோவேட் பண்ணுறதுக்கு, கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு அவர் பிளான் பண்ணி அப்ரூவ் பண்ணியிருக்கார். அடுத்து செக்யூரிட்டி கண்ட்ரோல் ரூம், கம்ப்ளீட்டாக செக்யூரிட்டி கண்ட்ரோல் ரூம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கார். கோல்டு வந்து டெபாசிட் எவ்வளோ பண்ணியிருக்காரு தெரியுமா? 1070 கிலோ கோல்டு டெபாசிட் பண்ணியிருக்காரு ஃபார் டெவலப்மெண்ட். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கோயிலிருந்து. என் நடராஜ கோயிலில் எவ்வளோ கிலோகிராம் கோல்டு வாங்கியிருக்கீங்க, எடுத்திருக்கீங்க? இது வரைக்கும் டெபாசிட் ஆகிருக்கு. சிதம்பரம் நடராஜ கோயிலில் யாரால மேனேஜ் பண்ணப்படுது? அறநிலைத்துறையா இல்லை நடராஜ? அறநிலைத்துறை கீழே வராது இல்லை, வரல இல்லை. அப்போ அந்த கோயிலில் எவ்வளோ கோல்டு இது வரைக்கும் வந்திருக்கு? ஒருத்தரும் கோல்டே போட்டது இல்லையா? போட்டது இல்லையா? தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய உண்டியலில் கோல்டையும் போடுறான், பணத்தையும் போடுறான்ல. பணம் மட்டும் வந்திருக்குது பப்ளிக் டொனேஷன் டெம்பிள் ப்ராஜெக்ட்டுக்கு கிட்டத்தட்ட 1528 கோடி வசூல் பண்ணிக்காரு. இத்தனை சாதனை பண்ண ஒரு அமைச்சரை வந்துட்டு இந்து விரோதி அமைச்சர்னு ஒருத்தன் சொன்னான் அப்படின்னா அவன் தாங்க இந்து விரோதி, அவன் தானே இந்து தீவிரவாதி. அப்போ அவனை எப்படி டீல் பண்ணணும்? அப்படி தானே டீல் பண்ணணும். நன்றி சார், நன்றி.